ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறவங்களுக்குலாம் பாராட்டுனா பணக்காரங்க ஆகலாம். பாராட்டுனா பணக்காரங்க ஆகலாம். இதை கடைசியா நீங்களும் ஒரு தடவை சத்தமா சொல்லலாம். ஏன்னா நான் அப்படிதான் பாராட்டி தான் வளர்ந்துருக்கேன். எத்தனையோ லீடர்ஸ் எல்லாம் பார்க்குறோம், எத்தனையோ வெற்றியாளர்களை பார்க்குறோம். இந்த ஃப்ரண்ட் ரோலையோ அல்லது கடைசி ரோலையோ உட்காந்து நம்ம அவங்கள பாராட்டி ஸ்லாகிச்சு அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதை உணர்ந்து அப்புறம் தான் நம்ம வந்து நல்லாவே மாறுவோம். இந்த நேரத்தில் வந்து உங்க கூட ஒரு விஷயத்த முக்கியமாக பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். திருவையாறுலேருந்து வானம் எனக்கு ஒரு போதி மரமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்தப்புறம் தான் இன்னைக்கு வந்து இந்த வீல் அகாடமியை ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து என்னோட நிதி ஆலோசகராக என்னோட பணியை துவக்கினேன். நான் ஒரு பொறியாளர், அதுக்கப்புறம் நிதி ஆலோசகர், பிறகு எழுத்தாளர். இன்னைக்கு வீல் அகாடமியை கூட பார்ட்னர் ஸ்வப்னா பாபுவோட இணைந்து நடத்துகிறோம். இப்போ இத்தனை பரிணாமங்களும் இருக்குது, மாற்றங்கள் அப்போ தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. மாற்றங்களுக்கு நம்ம தயாராகிறோம். சரி, உங்களை எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பேசுகிற ஒரே ஒரு பொருள் என்ன? இன்னையிலேருந்து இன்னும் 20 வருஷம் வரைக்கும் வாழ்நாள் முழுக்க நம்ம பேசுகிற ஒரு பொருள் என்னங்க? பணம். காலைல எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுலேருந்து பணம். அப்போ பணம் தான் முக்கியமா அப்படின்னு ஒரு விஷயம் வரும். பணம் முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 1 கோடி கொடுத்தா கூட அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. என்னைக்கு 1 கோடி யார் கொடுத்துருக்காங்க நம்ம அதை வேணான்னு சொல்லியிருக்கோம்? ஸோ நம்ம வந்து அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா பணம் முக்கியம். இப்போ பணத்தை வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்குறோம். பணம் சேர்க்கறது ரொம்ப ஈஸி, பணத்தை தக்க வச்சுக்கிறது அவ்வளோ சுலபமா? சரி, பணத்தை எப்படிதான் நம்ம வந்து பணத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம்? பணங்கிறது என்னங்க? ஒரு பேப்பர் 500 ரூபாய் நோட்டு எந்த கலர்ல இருக்கும்? 2000 ரூபாய் நோட்டு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, என்ன கலர்ல இருந்திருக்கும்? என்னங்க? பிங்க். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு சந்திப்புகளும் நிகழ்ச்சிகளும் தான் கலர். எனக்கு கஷ்டம் வந்துச்சு, அதுதான் பணத்தோட கலர். எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, எனக்கு அதுதான் பணத்தோட கலர். அப்ப பணம் வந்து பல லட்சம் கதைகளை கொண்டது. அவ்வளோ பெரிய விஷயம் பணம். என் பணம் வேற, உங்க பணம் வேற. இன்னைக்கு வந்து ஒரு வேலை தேடுறவங்களோட பணம் வேற, ஒவ்வொருத்தரோட பணமும் வேற. அந்த பணத்தை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மணி இஸ் த ப்ராடக்டா கேரக்டரா? மணி இஸ் த கேரக்டர். பணம் இருக்கும்போது தான் நான் ஒருத்தர் கொடுக்குறேன், பணம் இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்றேன், பணம் இருக்கும்போது ஒரு பிசினஸை துவக்குறேன். பணம் வந்து ஒரு கேரக்டர். ஏன் கேரக்டர்? ஏர்ன் பண்றதுக்கு என்னங்க வேணும்? ஸ்கில்லும் கான்ஃபிடன்ஸும் வேணும். சரிங்க, பணத்தை செலவு பண்றதுக்கு என்னங்க வேணும்? பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு என்ன வேணும்? டிசிப்ளின். 3வது, பிரச்சனை வந்துருச்சு, தாங்கிறதுக்கு என்ன வேணும்? ஊரே வந்து விழுந்துருவான்னு நினைக்கும் போது எழுந்திருச்சு நிக்கிறோம், பேனிக் ஆகாம நிக்கிறோம். அதுக்கு என்ன வேணும்? கரேஜ். ரைட். பணம் வந்து இன்னைக்கு நாளைக்கு வரும்னு வெயிட் பண்றோம். அப்ப என்ன தேவைங்க? பேஷன்ஸ். பணம்ங்கிறது ப்ராடக்டா கேரக்டரா? கேரக்டர். அதை தான் பில் பண்றாங்க வீல் அகாடமியில. பணம் முக்கியம்தான், பணம் சம்பாதிக்கிற வழி தெரியலாம். ஆனா பணத்தை வர வைக்கிற பாதை வந்து சைக்காலஜிஸ்டோட சேர்ந்தது. அதனாலதான் we are partnering with Swapna Babu, psychologist, to start a wheel academy. ரைட்டுங்க. நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் கேள்வியே, இவ்வளவு சின்ன வயசுல பணம் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப எப்ப தெரிஞ்சுக்கலாங்க? 40 வயசுல தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு லாஸ் பண்ணிடுறோம், எவ்வளவு இழந்துடுறோம் பணத்தை. அப்ப எப்ப தெரிஞ்சுக்கணும் பணத்தை? 8 வயசுல குழந்தைங்க எப்படி வளர்றாங்க? 8 வயசுல ஈஸியா நாலேஜையும் பார்க்கறதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 10 வயசுல பர்சீவரன்ஸோட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க, எந்த பக்கம் போகலாம், எதை எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேணாம்னு சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபைனலா 15 வயசுக்கு அப்புறம் அவங்க அந்த பக்கம் தான் ஒரு ரோட் மேப் எடுத்துக்கிறாங்க. எந்த திசையில எவ்வளவு ஸ்பீட்ல போகணுங்கிற ரோட் மேப் எடுத்துக்கிறாங்க. 18 வயசுல அவங்க சிமெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க கத்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ண முடியாது, பெயிண்ட் தான் அடிக்கலாம்.
அதுக்கு மேல ஒருத்தரை ரிப்பேர் பண்ணணும்னா 15 வருஷம் தேவைப்படும். சேஞ்ச் பண்றதுக்கு 10ல இருந்து 15 வருஷம் தேவைப்படும். அப்ப உங்க குழந்தைங்க 8 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள அவங்க ரொம்ப நாளைக்கு வாழ்நாள் முழுக்க வேலை இல்லாம இருக்க போற காலத்துல இன்னைக்கு ஏஐ வந்திருக்கு. வேலையை எவ்வளவு சீக்கிரம் குறைக்க முடியுமோ குறைச்சிரும். கிரியேட்டிவ் ஜாப்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கணும். அதுதான் சொப்னா வந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் மைண்ட் அகாடமி நடத்திட்டு இருக்காங்க. கிரியேட்டிவ் ஜாப்ஸை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். பணத்தை சம்பாதிக்கிறது கூட ஒரு நேரம் நிறுத்தலாம். ஆனா அந்த பணத்தை ஹேண்டில் பண்ற ஒரு ஹியூமன் நாலேஜும் பிரெயினும் அந்த ஆட்டிடியூடும் பிஹேவியரும் 8ல இருந்து 18 வயசுல கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த வேலையை தான் வீல் அகாடமி நாங்க செய்யறோம். நீங்க உங்க குழந்தைங்க இந்தியாவில் வேற ஸ்டேட்ல அப்ராட்ல தனியா 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழ போறதுக்கு நம்ம பேரண்ட் கூட போக முடியாது. நீங்க கத்துக் கொடுக்குற நாலேஜ் மட்டும்தான் கூட இருக்கும். ஸோ அதனாலதான் வி ஆர் ரன்னிங் வீல் அகாடமி. ஸோ உங்க பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்க ஒரு ஜீனியஸாகவும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்கணும்னா நீங்க வீல் அகாடமியில உங்க குழந்தைங்களை அனுப்புங்க. நாங்க வந்து ட்ரெயின் பண்றோம். வி ஆர் வெல்கமிங் யூ ஆல். முதல்ல சொன்னதுதான், பாராட்டுனா பணக்காரனாகலாம். தேங்க்யூ.